தாவேக்கா ஆட்சி அமைக்க விட்டால் அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனிப்பெரும் கட்சியாக ஜெபித்து ஆட்சி அமைக்க முடியாத நெருக்கடியை சந்தித்து வருகிறது தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள். ஆட்சி அமைக்க உரிமை கோரி தமிழக பொறுப்பு கவர்னரை 2 முறை சந்தித்து விவாதித்ததும் கவர்னரின் நம்பிக்கையை பெற விஜயால் முடியவில்லை. விஜயை ஆட்சி அமைக்க அழைக்காமலும் பெரும்பான்மை எண்ணிக்கையை கேட்க விஜயின் உரிமையை நிராகரித்தபடி இருக்கிறார் கவர்னர். அப்போது பாஜக, திமுக, அதிமுக 3 பேரும் சேர்ந்து நமக்கு எதிராக சதி செய்கிறார்கள். ஆட்சி அமைக்கிற முயற்சியை இனி எடுக்க வேண்டாம். யாரால் ஆட்சி அமைக்க முடியுமோ அவங்க ஆட்சியை அமைக்கட்டும். இல்லை கவர்னர் ரூல் வந்தாலும் சரி, மறுதேர்தல் வந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் எதிர்கொள்ளுவோம். தைரியம் இருந்தால் மறுதேர்தல் நடத்தப்படட்டும், பார்த்து. இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸ் கூட்டணி மூலமாக 5 இடங்களையும், பிசிக ஆதரவு மூலமாக 2 இடங்களையும், அது மட்டும் இல்லாமல் கம்யூனிஸ்ட் ஆதரவு மூலமாக 2 இடங்களையும், இந்திய கம்யூனிஸ்ட் மூலமாக 2 இடங்களையும் பெற்று ஆட்சியமைக்க தேவையான பெரும்பான்மையை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுவதுமே ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழகத்தின் 17வது சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடந்தது. தமிழகம் முழுவதுமே இருக்கக்கூடிய 234 தொகுதிகளில் ஒரே கட்டமாக நடந்த இந்த தேர்தலில் முதல் முறையாக போட்டியிட்ட தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களை தனி பெருமையோடு கைப்பற்றி வெற்றி பெற்றது. எந்த ஒரு கட்சியின் கூட்டணியும் வைக்காமல் தனித்து நின்ற தாவேக்கா கட்சி அதிக தனி பெரும்பான்மையை பெற்று ஒட்டுமொத்த நாட்டையும் திரும்பி பார்க்க வைத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தொடங்கிய 2 வாரங்களுக்கு தாவேக்கா கட்சி தமிழ்நாட்டில் பல வருடங்கள் பழமையான 2 பெரும் திராவிட கட்சிகளான திமுக, அதிமுகவை தோற்கடித்து வெற்றி சரித்திரம் படைத்து வியப்பை ஏற்படுத்தி இருக்கு. இது தமிழக அரசியலில் மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுது. அதே சமயம் மாற்றத்திற்கான வாய்ப்பாகவும் சொல்லப்படுது. அதே சமயம் தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் தான் போட்டியிட்ட திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூர் ஆகிய 2 தொகுதிகளிலுமே வெற்றி பெற்றிருந்திருக்காரு. அதில் ஒரு பதவியை இவர் ராஜினாமா செய்யும் பட்சத்தில் தாவேக்காவின் எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை 107ஆக இருக்கும். 108 இடங்கள் கிடைத்தாலுமே ஆட்சி அமைப்பதிலும் விழுப்பறி. ஆனால் 107 இடங்களை தனி பெரும்பான்மையாக பெற்றிருந்தாலும் ஒரு பயனும் இல்லை என்பது போல மாறிவிட்டது. தமிழக ஆளுநரின் நிபந்தனை, அதாவது ஒரு கட்சி பெரும்பான்மையை 118 இடங்கள் பெறுகிறதோ அந்த கட்சியை தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க முடியும் திட்டவட்டமாக ஆளுநர் சொல்லியிருந்தார். இதையடுத்து தாவேக்கா தலைவர் விஜய் ஆட்சி அமைக்க காங்கிரஸ், விசிக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள், தாவேக்கா நிர்வாகிகள் நேரில் சென்று ஆதரவு கோரியிருக்காங்க. இந்த நிலையில் தாவேக்கா ஆதரவு கேட்டவுடன் காங்கிரஸ் தாவேக்காவுடன் கூட்டணி வைக்க முடிவு செய்து விட்டது. ஆனால் சில நிபந்தனைகளுடன். அதன் விளைவாக காங்கிரஸ் கட்சியிடம் இருந்து 5 எம்எல்ஏக்கள் சேர்ந்து தாவேக்காவின் பலம் 112ஆக அதிகரித்தது. காங்கிரஸ் தாவேக்கா கூட்டணி திமுகவினர் மிகப்பெரிய அளவில் கோபத்தை ஏற்படுத்தி இருந்த நிலையில் பல்வேறு திமுக கட்சி தலைவர்கள் தொடர்ந்து விமர்சனத்தை வீசி வந்தாங்க. இதற்கு மத்தியில் ஆளுநர் அதிமுக, திமுக இணைந்து ஆட்சியமைக்க வரலாம் என்று கூறியதை அடுத்து தமிழக அரசியல் களமே பரபரப்போடு காணப்பட்டது. இந்த நிலையில் விசிக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போன்ற 3 கட்சிகளும் தாவேக்காவுக்கு ஆதரவு அளிப்பதாக குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டு விடுது. முடிவு எடுக்கப்பட்டு அது மட்டும் இல்லாமல் இதை தெரிவித்து அதையடுத்து ஆலோசனை முடிந்து 3 கட்சிகளுமே வெளியில இருந்து ஆதரவு அளிப்பதாக தெரிவித்திருக்காங்க. இதன் மூலமாக விசிக 2, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 2, இந்திய கம்யூனிஸ்ட் 2 என மொத்தமாக 6 இடங்கள் சேர்ந்து தாவேக்காவின் பலம் 118ஆக அதிகரித்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். தமிழகத்தில் தற்போது ஆட்சி அமைப்பதற்காக, அதாவது தாவேக்கா தலைவர் விஜய் முதலமைச்சராவதற்கான பெரும்பான்மையை பெற்றுவிட்டார். இதைத் தொடர்ந்து கூடிய விரைவில் தாவேக்கா தலைவர் விஜய்க்கு முதலமைச்சர் பதவி பிரமாணம் செய்து வைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுது. கூடிய விரைவில் இது நடந்தால் மக்களிடையே பெரும் சந்தோஷ நிகழ்வு தான் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. தாவேக்கா தலைவர் ஆட்சி அமைக்க இடதுசாரிகள் ஆதரவளித்த நிலையிலும் தனது கட்சியின் ஆதரவை தெரிவிக்க முடிவு செய்துவிட்டதாகவும் சொல்லப்படுது. தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதுபோல பேச்சுவார்த்தைகள்
அதிக அளவில் பகிரப்பட்டு வருவதாக சொல்லப்படுது. தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கு திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகள் வெள்ளிக்கிழமை ஆதரவு தெரிவித்தாங்க. விசிகாவின் நிலை என்ன என்பது அறிவிக்கப்படவில்லை. இதற்கிடையில தான் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களை விசிக தலைவர் பேச்சு கொடுத்ததாகவும் சில தகவல்கள் வெளியாகி இருக்கு. இடதுசாரிகளுடைய ஆதரவு. இதற்கிடையே தாவேக ஆட்சி அமைப்பதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் தங்களது ஆதரவை தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இதற்கிடையில் இரவு வெளியிட்ட அறிக்கை ஆட்சி அமைக்க தாவேக ஆதரவு கேட்ட நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் உயர்நிலை குழு கூட்டம் இணையவழி வாயிலாக நடைபெற்றது. உறுப்பினர்களை பகிர்ந்து கருத்துக்களின் அடிப்படையில் சில தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. கட்சி அமைக்க திருமாவளவன் சனிக்கிழமை அறிவிப்பார் என அதில் தெரிவிக்கப்பட்டது. விசிக ஆலோசனை கூட்டம் முடிந்த பிறகு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் திருமாவளவனை சந்தித்து பேசியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இந்த நிலையில் 116ஆக உயர்ந்திருக்கக்கூடிய இதையடுத்து தாவேக தலைவர் விஜய் ஆளுநர் ஆலோசகர் 3வது முறையாக சந்தித்து ஆட்சியமைக்க உரிமை கடிதம் போட்டிருக்காரு. இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸ் கூட்டணி மூலமாக 5 இடங்களையும், விசிக ஆதரவு மூலமாக 2 இடங்களையும், அது மட்டும் இல்லாமல் கம்யூனிஸ்ட் ஆதரவு மூலமாக 2 இடங்களையும், இந்திய கம்யூனிஸ்ட் மூலமாக 2 இடங்களையும் பெற்று ஆட்சியமைக்க தேவையான பெரும்பான்மையை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுவதுமே ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழகத்தின் 17வது சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடந்தது. தமிழகம் முழுவதுமே இருக்கக்கூடிய 234 தொகுதிகளில் ஒரே கட்டமாக நடந்த இந்த தேர்தலில் முதல் முறையாக போட்டியிட்ட தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களை தனி பெருமையோடு கைப்பற்றி வெற்றி பெற்றது. எந்த ஒரு கட்சியின் கூட்டணியும் வைக்காமல் தனித்து நின்ற தாவேகா கட்சி அதிக தனி பெரும்பான்மையை பெற்று ஒட்டுமொத்த நாட்டையும் திரும்பி பார்க்க வைத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தொடங்கிய 2 வாரங்களுக்கு தாவேகா கட்சி தமிழ்நாட்டில் பல வருடங்கள் பழமையான இரு பெரும் திராவிட கட்சிகளான திமுக, அதிமுகவை தோற்கடித்து வெற்றி சரித்திரம் படைத்து வியப்பை ஏற்படுத்தி இருக்கு. இது தமிழக அரசியலில் மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுது. அதே சமயம் மாற்றத்திற்கான வாய்ப்பாகவும் சொல்லப்படுது. அதே சமயம் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தான் போட்டியிட்ட திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூர் ஆகிய 2 தொகுதிகளிலுமே வெற்றி பெற்றிருந்திருக்காரு. அதில் ஒரு பதவியை இவர் ராஜினாமா செய்யும் பட்சத்தில் தாவேகாவின் எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை 107ஆக இருக்கும். 108 இடங்கள் கிடைத்தாலுமே ஆட்சி அமைப்பதிலும் விழுப்பறி. ஆனால் 107 இடங்களை தனி பெரும்பான்மையாக பெற்றிருந்தாலும் ஒரு பயனும் இல்லை என்பது போல மாறிவிட்டது. தமிழக ஆளுநரின் நிபந்தனை, அதாவது ஒரு கட்சி பெரும்பான்மையை 118 இடங்கள் பெறுகிறதோ அந்த கட்சியை தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க முடியும் திட்டவட்டமாக ஆளுநர் சொல்லியிருந்தார். இதையடுத்து தாவேக தலைவர் விஜய் ஆட்சி அமைக்க காங்கிரஸ், விசிக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள், தாவேகா நிர்வாகிகள் நேரில் சென்று ஆதரவு கோரியிருக்காங்க. இந்த நிலையில் தாவேகா ஆதரவு கேட்டவுடன் காங்கிரஸ் தாவேகாவுடன் கூட்டணி வைக்க முடிவு செய்து விட்டது. ஆனால் சில நிபந்தனைகளுடன். அதன் விளைவாக காங்கிரஸ் கட்சியிடம் இருந்து 5 எம்எல்ஏக்கள் சேர்ந்து தாவேகாவின் பலம் 112ஆக அதிகரித்தது. காங்கிரஸ் தாவேகா கூட்டணி திமுகவினர் மிகப்பெரிய அளவில் கோபத்தை ஏற்படுத்தி இருந்த நிலையில் பல்வேறு திமுக கட்சி தலைவர்கள் தொடர்ந்து விமர்சனத்தை வீசி வந்தாங்க. இதற்கு மத்தியில் ஆளுநர் அதிமுக, திமுக இணைந்து ஆட்சியமைக்க வரலாம் என்று கூறியதை அடுத்து தமிழக அரசியல் களமே பரபரப்போடு காணப்பட்டது. இந்த நிலையில் விசிக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போன்ற 3 கட்சிகளும் தாவேகாவுக்கு ஆதரவு அளிப்பதாக குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டு விடுது. முடிவு எடுக்கப்பட்டு அது மட்டும் இல்லாமல் இதை தெரிவித்து அதையடுத்து ஆலோசனை முடிந்து 3 கட்சிகளுமே வெளியில இருந்து ஆதரவு அளிப்பதாக தெரிவித்திருக்காங்க. இதன் மூலமாக விசிக 2, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 2, இந்திய கம்யூனிஸ்ட் 2 என மொத்தமாக 6 இடங்கள் சேர்ந்து தாவேகாவின் பலம் 118ஆக அதிகரித்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். தமிழகத்தில் தற்போது ஆட்சி அமைப்பதற்காக, அதாவது தாவேகா தலைவர் விஜய் முதலமைச்சராவதற்கான பெரும்பான்மையை பெற்றுவிட்டார். இதைத் தொடர்ந்து கூடிய விரைவில் தாவேகா தலைவர் விஜய்க்கு முதலமைச்சர் பதவி பிரமாணம் செய்து வைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலையில் இப்பொழுது பேசப்படக்கூடிய ஒரு பேச்சாக தான் இந்த தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் குறித்து நிறைய கேள்விகள் வெளியாகி இருக்கு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன்.
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.